தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் 10/10/2024 அன்று ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. இதுவரை யாரும் தொடாத பகுதியிற்கு சென்று தொடாத ஒரு விஷயத்தை இன்று அதற்கான விளக்கத்தை அளித்திருக்கிறது. சிசிஎஸ் பென்ஷன் விதிகளின்படி 56 படி ஃபேமிலி பென்ஷன் என்பது அதாவது நாம் சொல்லக்கூடிய இந்த வரிசையிலே தான் வழங்கப்பட வேண்டும். சப்ரூல் 8 படி விடோ அல்லது விடோயர், விதவை அல்லது மனைவியை இழந்தவர் என்கின்ற அடிப்படையிலே தர வேண்டும். அவ்வாறு தரக்கூடிய நேரத்திலே ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அல்லது ரிட்டையரல் ஸ்பௌஸாக, அதாவது திருமணம் என்பது ஓய்வுக்கு பின்னால் இருந்ததாக இருந்தாலும் சரி, இந்த அடிப்படையிலே வழங்கப்பட வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது ப்ரெஃபரன்ஸ் என்பது குழந்தைகள் மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். மூன்றாவது சார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர். நான்காவது மனநலம் குன்றிய அல்லது உடல் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள். இதிலே 56(1) விடோ அல்லது விடோயர் மீன்ஸ் என்றால் a spouse legally wedded, அதாவது இந்திய சட்டத்தின்படி முறையாக மணந்து கொண்டவர் என்றுதான் அந்த விதிகளிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் விதி 58 ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் அவர் இறந்த பின்னால் அவர்களுக்கான அந்த குடும்ப ஓய்வூதியம் என்பது ஈக்குவல் ஷேராக, அதாவது அவை பிரித்து கொடுத்து அந்த யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு பிரித்து கொடுத்திட வேண்டும் என்று அந்த விதியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த விதியானது ஏற்கனவே சொல்லப்பட்ட 56 விதிக்கு முரணானதாகும். ஜுடிஷியலி, அதாவது ஒரு சட்டப்படி மணந்து கொண்டவருக்குத்தான் உண்டு என்று சொல்லிவிட்டு பின்னால் எத்தனை மனைவிகள் இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று இருப்பதை பற்றி தற்பொழுது இது குறித்து ஒரு விளக்கமானது தரப்பட்டு இருக்கிறது. ஒருவருடைய முதல் மனைவி உயிருடன் இருக்கின்ற பொழுது இரண்டாம் திருமணம் செய்து கொள்வது என்பது இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 படி சட்டவிரோதமாகும். மேலும் சிசிஎஸ் பென்ஷன் விதிகளிற்கு முரணானதாகும். எனவே இனி எதிர்காலத்திலே சிசிஎஸ் பென்ஷன் விதிகள் 2021 சொல்லப்பட்டபடிதான் முடிவெடுக்க வேண்டும். அப்படி என்றால் லீகலி வெட்டட் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் பென்ஷன் என்பது அளிக்கப்பட வேண்டும். இரண்டாவது திருமணம் அல்லது சட்டமில்லாமல் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஒவ்வொரு கேஸ் டு கேஸ் பேசிஸாக அந்த ஃபேமிலி பென்ஷன் தர முடியுமா என்பது தனியாக பரிசீலித்திட வேண்டுமே தவிர லீகலி வெட்டட் ஒய்ஃபிற்குத்தான் இந்த குடும்ப ஓய்வூதியம் என்பது அளிக்கப்பட வேண்டும் என்று 10/10/2024 மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவர் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு முறையான ஒரு பதிவாக இல்லாமல் இருந்தால் அவர் இறந்த பின்னால் அவருடைய மனைவிக்கு, அதாவது இரண்டாவது மனைவிக்கு இந்த குடும்ப ஓய்வூதியம் என்பது இனி வழங்கப்படுவதிலே சிக்கல் ஏற்படும் என்பதை நிச்சயமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் நண்பர்களே, இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆணையாக இருந்தாலும் கூட அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஆணை என்பதை உள்வாங்கிக் கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.